என்ன சக்தி, நான் ஆசையா செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடாம போறீங்க. நீ அப்படியே கூட, நான் போகும்போது சாப்பிட்டுட்டே போறேன். இங்க பாருங்களேன், சாப்பிடுங்க, எடுத்து சாப்பிடுங்க. அதுவும் இல்லாம இந்த ஜெராக்ஸ வச்சு எங்க இருந்தோ வந்தேன்னா இங்க எதுவும் பண்ணிட முடியாதுல்ல. ஐயோ மது, நான் உங்களுக்கு சந்தேகப்படல. ஐயோ அக்கா, கோவத்துல பைத்தியம் பிடிச்சா? எனக்கு பைத்தியம் பிடிக்கல. இத பார்த்தா உனக்கு தான் பைத்தியம் பிடிக்க. பாரு பாரு. ரூட்னா தெரியாதா? கைக்குள்ள போட்டுக்கிறது அப்படின்னா அதுவும் தெரியாதா? என்னடி இவ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறா? என்னடி பண்ணா? ஏமா கோட்டு வச்சுக்கிறியாமா? பிக்கல் இருக்கா? அப்படினா ஊர்கா. ஊர்கா. ஊர்காவா? கொண்டு வந்து அப்படியே தலையில கொட்டு. ஊர்கால இருக்கட்டும்க்கா, அந்த கதையை முழுசா முடிங்கற. அப்புறம் என்ன ஆச்சு? ஒரு நாள் அவனுங்க பொண்டாட்டிக்கிட்ட அவ கையும் கழுவுமா மாட்டிக்கிட்டா. அன்னைக்கு அந்த பொம்பளைய ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா புடிச்சு ஒருத்தி ஒரு பக்கம் இருக்கிற காதை அப்படியே அறுத்துட்டா. அப்புறம் இன்னொருத்தி என்ன பண்ணா தெரியுமா? அவ முடிய புடிச்சு எப்படி ஒரு சுத்து அப்படி ஒரு சுத்து நல்ல மூஞ்சிலே பக்கு 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 பக்குன்னு குத்திட்டா. என்ன பண்றது? ஏய், ஏண்டி பல்லிய கூப்பிடுற? அவ நிலைமே நினைச்சேன்க்கா. அந்த மாதிரி பொம்பளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தண்டனை தான் சரி. அப்பதான் மத்தவங்க புருஷனை தொட மாட்டாளுங்க. எஸ் எஸ் எஸ், நீங்க ரெண்டு பேரும் சொல்றதும் சரிதான். அட் த சேம் டைம் மயக்கின பொம்பளைய தண்டிச்ச மாதிரி பின்னால போன ஆம்பளைங்களையும் அறையணும். அப்பதானே ஆம்பளைங்களுக்கும் அறிவு வரும். செஞ்சிருவோம். ஆம்பளைங்கள தானே, இன்னைக்கு வரட்டும். அவங்க கைய கால உடைச்சிருவோம். உடைக்கிறது மட்டும் இல்லக்கா, அப்படியே தூக்கி போட்டு மிதி 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 மிதிச்சே ஆகணும். நீங்க யார பத்தி பேசுறீங்க? நீ வேற, நீ சாப்பிடுமா. ஐயோ பாப்பா, பாப்பா பொரியல் வைக்கட்டுமா? அணை எடு. ரசம் ரசம் ஊத்திக்கோ. சாம்பாரே எவ்வளவு நேரம் சாப்பிடுவேன். போதும் போதும் போதும். பாப்பாக்கு பொரியல் போகுது. அந்த பொரியல் நீ நல்லா சாப்பிடு. டயட்ல இருக்க மாட்டியா நீ? கேக்குறால சிரிப்பு பல்லு கொட்டிட்டு போகுது. ரொம்ப அழகா சிரிச்ச. சாப்பிடு. என்ன வெற்றி, வாங்கல. எதுக்கு? நீங்க வாங்க சொல்றேன். என்ன? வாங்க. வெற்றி வாங்க. வரேன். வாங்க. வாங்க. சரி, நான் கிளம்புறேங்க. எங்க? டைம் ஆகுது. ப்ளீஸ் உட்காருங்க. ஐயோ, கிளம்புறேங்க. உட்காருங்க. உங்களுக்கு ஒரு gift தரணும். உட்காருங்க. கிஃப்டா? கிஃப்ட்ல எதுவும் வேண்டாம். உட்காருங்க வெற்றி, ப்ளீஸ். சரி. உன் மனசுல இருக்கிறதெல்லாம் வரவழைக்கிறதுக்கு இதான் வழி. வெற்றி, இங்க வந்து உட்காருங்க. பரவாயில்லைங்க. நான் கொடுக்க போற கிஃப்ட்டுக்கு நீங்க இங்க தான் உட்காரணும். வெற்றி வாங்க. ஓ. வெற்றி, தேங்க்யூ so மச். உங்க வில்லேஜ் ரொம்ப அழகு. எங்க கம்பெனி சரியான வில்லேஜ் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க.
ஆ, நீங்களும் நல்லபடியா சொல்லி சீக்கிரம் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிங்க. ஷியோர். அதுக்காக தான் இந்த கிஃப்ட். இது உங்களுக்கு தான். என்ஜாய். ஏங்க நான் தண்ணியெல்லாம் அடிக்க மாட்டேங்க. அன்னைக்கு தம்மு தானே அடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க. தம்மே அடிக்க மாட்டேன்னா தண்ணி மட்டும் எப்படி அடிப்பேன்? ஓ, தம்முக்கும் தண்ணிக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கா என்ன? தேட்டர்ல எல்லாம் நுரையீரல் பஞ்சு போனதுன்னு தம்முக்கு மட்டும்தான் விளம்பரம் வருது. தண்ணிக்கு அப்படி எதுவும் இல்லையே. அதான் மது உடல் நலத்திற்கு கேடுன்னு பாட்டிலேயே போட்டிருக்கேன். இது கோயம்புத்தூர்ல இருக்கிற ஃப்ரெண்டுக்காக வாங்கிட்டு வந்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறது தப்பு கிடையாது. ஏங்க கவர்மெண்ட்டே கொஞ்சம் கொஞ்சமா டாஸ்மாக மூட போறதா சொல்றாங்க. நோ மோர் பாலிடிக்ஸ். நான் ட்ரிங்க்ஸ் பத்தி பேச வரேன். கவலையை மறக்கிறதுக்காக குடிக்கிறது, காதல்ல தோத்ததுக்காக குடிக்கிறது, ஃபைனான்ஸ் கம்பெனில பணத்தை பறி கொடுத்து துக்கத்துல குடிக்கிறது, மொத்தத்துல கழுத்து வரைக்கும் குடிச்சிட்டு சாக்கடை ஓரத்துல விழுந்து கிடக்கிறது, இல்லனா சண்டைய போட்டு மண்டைய உடைச்சுக்கிறது. இதுக்காக குடிக்கிறதெல்லாம் குடிக்கிறது இல்ல, இன்ஸ்டால்மெண்ட்ல இறக்கிறது. ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது சந்தோஷமான தருணத்தை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றது. சுய உணர்வோட அந்த அனுபவத்தை என்ஜாய் பண்ணணும். யாரும் உங்களுக்கு இப்படி ஒரு அழகான பக்கத்தை அறிமுகப்படுத்தலன்னு நினைக்கிறேன். இத குடிச்சா உடலை எரிக்கிற சரக்கு இல்ல, உடம்போட சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போற சரக்கு. ஜஸ்ட் ட்ரை. ஐயோ வேண்டாங்க, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. குடிங்க வெற்றி. வேண்டாம். ட்ரை பண்ணு. என்ன சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. செட் ஆகலனா விட்டுருங்க. அப்படிதான் இருக்கும். குடிங்க. ஏய் வெயிட். தண்ணி ஊத்திக்கோங்க. வெற்றி. You looking very nice, வெற்றி. உங்களுக்கு மட்டும் கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா நானே லவ் பண்ணிருப்பேன். உங்களை போய் அடிமை மாதிரி நடத்துறாங்க உங்க வைஃப். இல்ல லக்ஷ்மி அப்படி இல்ல, அவளை பத்தி தப்பா பேசாதீங்க. நான் உண்மைதான் சொல்றேன். இல்ல என் பொண்டாடி பத்தி தப்பா பேசாத. அப்படி பேசினா உன் மரியாதை கேட்டுரும். வேண்டாம், நான் கிளம்புறேன். வெற்றி. வெற்றி இருங்க. இல்ல நான் கிளம்புறேன்.
உள்ளுக்குள்ள ஏத்தி விட்டுருக்கோமே, போதையில கண்டிப்பா கேட்பான். நான் போறேன். கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே. ஓ ஓ ஓ ஆமா அனுக்குட்டி, இருட்டுல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அது இருக்கட்டும். போன இடத்துல கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியோ? கூட்டமா? எங்க கூட்டம்? என்ன கூட்டம்? இல்ல ஏதோ கன்னி பெண்கள் கூட்டம்னு சொன்னீங்களே. அது சும்மா பாட்டுல தான். என் வாழ்க்கையில என் பக்கத்துல ஒரே ஒருத்தி தான். யாரு? அது என் தங்க குட்டி அனு மட்டும்தான். ஓ சரி, இன்னைக்கு இவ்ளோ பணியாரம் எடுத்துட்டு போனீங்களே, எப்படி இருந்துச்சு? பணியாரத்தை பத்தி கேட்டுட்டாலே ஏதாவது சொல்லி சமாளிப்போம். சொல்லுங்கம்மா, எப்படி இருந்துச்சு? என்ன கேள்வியானு இது? சூப்பரா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நான் இவ்ளோ நேரம் எனர்ஜெட்டிக்கா இருக்கேன்னா அதுக்கு நீ சுட்டு கொடுத்த பணியாரம் தான் காரணம். மகிழ்ச்சி. அப்புறம் யாரோடையாவது ஷேர் பண்ணிக்கிட்டீங்களா? இல்ல முக்கியமான நிறைய இடத்துக்கு போனீங்களே, அங்க இருந்தவங்களுக்கு எல்லாம் பணியாரம் கொடுத்தீங்களான்னு கேட்டேன். அறிவு இருக்கா உனக்கு? நீ உன் கையால சுட்டு கொடுத்த பணியாரம் மொத்தத்தையும் நானே சாப்பிட்டேன். ஐயோ சூப்பர். சரி, நான் ஒண்ணு கூட டேஸ்ட் பண்ணல, எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்களா? உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருந்துச்சா? ஐயோ, அது உப்பா காரமா? சொல்லுப்பா. பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. ஆமாமா, இனிப்பு பணியாரம்ல, உப்பு காரம் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும். ஏய், நான் உன்கிட்ட கார பணியாரம் தானே கேட்டேன். அப்போ நீ சாப்பிடல? இல்ல, நான் ஃபுல்லா சாப்பிட்டேன். இரு, அப்ப சாப்பிட்டது காரமா இனிப்பா? இல்ல, அது காரம் ஸ்வீட்டா தான் இருந்தது. அது ஸ்வீட். ஏய், நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன ஐடியா? மது கிட்ட கேட்கலாமா? மது கிட்டயா? மது கிட்ட எதுக்கு கேட்கணும்? தின்னவளுக்கு தானே டேஸ்ட் தெரியும். ஏய், காமெடி பண்ணது போ. மது எதுக்கு கேட்கணும்? நான் மதுவை பார்க்கவே இல்ல. நான் இன்னைக்கு ஃபுல்லா மதுவை பார்க்கவே இல்ல. இன்னைக்கு நீ போய் மதுவை பாத்துருக்க, ப்ரூவ் பண்ணிட்டா? ப்ரூவ் பண்ணிட்டா நீ என்ன வேணா பண்ணலாம். ப்ரூவ் பண்ணிட்டா என்ன வேணா பண்ணிக்கலாம். பண்ணலாம். ஆமா, இரு. என்ன இழிப்பு? என்னது இது? கட்டின பொண்டாட்டி கர்ப்பூர் கேட்டா உனக்கு கை வலிக்குது. எவளாவது மும்பைல இருந்து குதிரை மாதிரி குதிச்சுட்டு இறங்குவா, அவளுக்கு வாங்கி கொடுக்க முடியுதோ? ஐயோ, அது கர்ப்பூர் இல்ல தேனு, பர்கர். ஏதோ ஒரு இரு. இப்ப அதுவா மேட்ரு? நான் கேட்டா கோயம்புத்தூர் போறப்ப வாங்கி தரேன், பொள்ளாச்சி போகும்போது வாங்கி தரேன்னு வெட்டித்தனமா டயலாக் எல்லாம் பேசிட்டு இப்ப அவளுக்கு மட்டும் எப்படியா வந்தது? தேனு, இது எல்லாத்தையும் ஒரு பெரிய விஷயமா பேசிக்கிட்டு என்ன தேனு நீ? முதல்ல கையெட, நான் சொல்றேன். தேனு வந்துட்டீங்களா? வாங்க 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 வாங்க. என்னடா இவ்வளவு நேரமா ஆளை காணுமேன்னு பார்த்தேன். ஆரம்பிங்க. தேனு, நீ பழைய அம்பாஸ்டர், அவ புது BMW காரு. அத்த, உங்களுக்கு BMW எல்லாம் தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும் மாப்ள. என் பொண்ணுக்கு தான் புருஷனை எப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் தெரியாம போச்சு. எனக்கும் எல்லாம் தெரியுமா? ஏண்டி அப்புறம் எதுக்குடி கையும் களவுமா புடிச்சிட்டு சும்மா பேசிக்கிட்டு நிக்கிற? ஐயோ தேனு, உங்க அம்மா சொல்றாங்க. சும்மா இரு. நான் சும்மா பேசிட்டு இருக்கேனா? உனக்கு ரொம்ப தெரியுமா?
அடிச்சா வலிக்கும், பயம் இருக்காது. அதான் துருவி துருவி விசாரிக்கும் போது மனசுக்குள்ள எப்படியெல்லாம் வலிக்குங்கிற பயம் இருக்கும்ல, அதுதான் நான் இதுக்கு கொடுக்கிற தண்டனை. யோ சொல்லியா சொல்லு, பயம் இருக்கா இல்லையா? இருக்குல்ல இருக்குல்ல, கீழே இறங்கு இறங்கு இறங்குங்கிறேன். என்னடி ஆத்தாவும் பொண்ணுமா சேர்ந்து என்ன கூத்து கட்டிக்கிட்டு அடிக்க போறீங்களா? ஏய் பாத்தியாடி எப்படி நெஞ்சு நிமித்திக்கிட்டு பயம் இல்லாம பேசுறாரு. உனக்கு கொஞ்சம் பயம் இல்லையா? உனக்கு பயம் இல்ல? இருக்கு. நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன் தேனு. பாத்தியாமா இந்த ஆளுக்கு எப்படி பயம் இருக்குன்னு? தேனு, இந்த கர்ப்பூர அந்த பர்கரை நான் வாங்கி தரல, ஏற்கனவே அவ வீட்டுல இருந்தது. அது அவ வீட்டுக்குள்ள இருந்ததுன்னா அப்புறம் ஏயா நீ அங்க போன? அங்க நீ ஏன்னு இழிச்சுக்கிட்டு போட்டோக்கு போஸ் கொடுக்க போனியா? இல்ல தேனு, அவதான் செல்ஃபி எடுத்தா. செல்ஃபியா? நீ வராசிக்கிட்டு நிப்பியா? நிப்பியா நீ? பக்கத்துல நிக்கல, நான் போட்டோல தெரியாது தேனு. தெரியாதா? தெரியாது. பாத்தியாமா தெரியாதான். நீ கேட்டுக்கிட்டே இரு, அவர் பதில் சொல்லிட்டு திரும்ப அங்கேயே தான் போக போறாரு. போவாரா? யோ போவியா நீ? போவியா? போவியா? அப்பா சொன்ன போய் தானே ஆகணும் தேனு. உங்க அப்பா சொன்னா போவியா? உங்க அப்பா சொன்னா போவியா? பொண்டாட்டி சொன்னா போக கூடாது. என்ன பொண்டாட்டி சொன்னா போக கூடாது? போன இந்த கைய மடக்கி. ஒரு நிமிஷம் இரு. சோ இந்த கண்ணாடி இந்த கைய அப்படியே முறுக்கி உன்னை அப்படி சோத்து விடு. என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறீங்களா? என்னையா சத்தம் போடுற? வாயில பொக்கல குத்திடுவேன். வேண்டாம் தேனு, கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு அடிய. உனக்கு ரெஸ்ட் வேணுமா? எனக்கு இல்ல, உனக்கு தான் ரெஸ்ட் வேணும். பாத்தியா எப்படி மூச்சு வாங்குதுன்னு. நான் எங்க தானே போயிட போறேன், இங்க தானே இருக்க போறேன். உனக்கு எப்போ தோணுதோ அப்ப கூப்பிட்டு நான் வந்துடுறேன். அப்ப நல்லா அடி. அத்த பாத்துக்கங்க, என் கைய உடைச்சிட்டா. பேக் வா வா. இத பாரு, ரெஸ்ட் எடுக்க போறேன்னு திருப்பி அவ ரூம் பக்கம் உன்னை எங்கயாவது நான் பார்த்தேன். இருத்தேன்னு வேஸ்ட் வந்து போச்சு, கட்டிக்கிறேன். எல்லாம் அவரு உனக்கு கட்டிட்டேன். ஐயோ அத்த பாத்துக்கங்க, நீ ரெஸ்ட் எடுத்தேன்னு. அத்த சந்தடி சாக்குல நீங்களும் அடிச்சிட்டீங்கல்ல. ஐயோ மாப்பிள்ள, நான் போய் உங்களை அடிப்பேனா? ஐயோ இல்ல அத்த, நீங்க அடிக்கல, குத்துனீங்க. என் பொண்டாட்டிக்கிட்ட நான் எத்தனை தடவை அடி வாங்கியிருப்பேன். அவ கைப்பக்குவம் எனக்கு தெரியாது. ஐயோ ஏமா, என் புருஷனை நான் அடிப்பேன், உதப்பேன், மிதிப்பேன். ஆனா இதுதான் சாக்குன்னு சொல்லி அவர் மேல நீ கை வைப்பியா? ஏய் உனக்கு கை வலிக்கும் தாண்டி நானும் சேர்ந்து. எனக்கு கை வலிக்குமா? இப்ப வலிக்கும் பாரு என் கை. அடிப்பியா? என் புருஷன் அடிப்பியா? வயசானவடி சும்மா அடிக்காதடி. அப்படியே புருஷன் அடிக்கப்பட்டு உனக்கு வயசாகலையா? நானும் கொஞ்சம் அடிச்சு பாத்துக்கலாம் தான். ஐயோ இவன் வேற இங்க வரானே. ஒருவேளை நான் அடி வாங்குறத பாத்துருப்பானோ. தம்பி, இந்நேரத்துக்கு இங்க என்ன தம்பி பண்ணிட்டு இருக்க? ஐயோ டேய் சொல்றா, என்னடா பண்ணிட்டு இருக்க? ஓ உங்க அண்ணி அடி பின்னிட்டாடா. டேய் சக்தி, உங்க அண்ணி பாக்கிறதுக்கு தான் நான் மணல் மூட்டை மாதிரி இருக்கா. ஆனா அவ அடிச்சாலும் வைய உலக்கல வச்சு இடிக்கிற மாதிரி இருக்குடா. டேய் இங்க பாருடா, அந்த மதுமிதா கூட பர்கர் சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு போட்டோ எடுத்தோம். அத பார்த்துட்டு அடி அடின்னு அடி, அப்படி ஒரு அடி. தம்பி கைய கூட.
கொடுத்து வச்சவடா தம்பி. உன் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ. ஏண்டா ஏன் அழற? போகல. என்னடா? உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நானும் எவ்வளவு நேரம் தான் மூடி மூடி பறிக்கிறது. அண்ணா அவ என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணா? அண்ணா அவ என்ன வித்தெல்லாம் கத்து வச்சிருக்கா தெரியுமா? என்ன விதடா? ஓஷோ என்ன பண்றா இவன்? நாமளும் இப்படி பண்ணுமா? சரி.